குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு குழந்தைகளே, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரதற்கேற்ப நயம்பட உரைத்தனா சங்கரன் கொடுத்த வாழ் மௌலி 10. அப்படி வரல. பிக்ஷாந்தி சீத்தை ஏன் கோட்டை தாண்டனா? சீத்தை ஏன் தாண்டனா தெரியுமா? லக்ஷ்மணன் போட்டான், அதனால தான் தாண்டினான். ராமன் போட்டிருந்தா, நான் சிறுவனாக பார்த்து போட்டியில் வெற்றி பெறாமல் வெளியேறிய ஒரு சிறுவன் இன்னைக்கு கலெக்டரா வந்து அங்க உட்கார்ந்துருக்கான். உட்கார முடியுங்க. ஜேர்னி, வாழ்க்கை உங்களுக்கு ஜேர்னி கொடுக்குது. அந்த மதத்தை அடக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு பேர் அங்குசம். பிச்சை எடுக்கிற யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. இந்த யானை தன் கையிலேயே வைத்திருக்கிறது. கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டா, நல்லா படிக்கிறவங்க கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ற டீச்சர், சுமாரா படிக்கிறவங்க கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன இதெல்லாம் 10th தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து கேட்கிற தெரியல, சொல்லி கொடு. படிக்கல, முட்டேன், சொல்லி கொடு. என்ன மிரட்ரியா? மிரட்ல சொல்லி கொடுங்க. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வர சொல்லி கொடுங்க. அம்மா அப்பாவை கூட்டு வரேன், சொல்லி கொடுங்க. உன்னை எக்ஸாம் எழுதவே விட மாட்டேன், விடாத, சொல்லி கொடு. சொல்லி கொடுப்பதற்காகத்தான் நீ, கற்றுக் கற்றுக்கொள்வதற்காகத்தான் நான், அதற்காகத்தான் பள்ளிக்கூடம். நான் கற்றுக்கொள்வதற்காக வந்து இருக்கிறேன். நீ எவ்வளவு என்னை அவமானப்படுத்தினாலும் கற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறாள். திட்டிருவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ, என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, எனக்கு தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமோ என்று சொல்லித்தான் ஒரு சிறிய காயத்தை புற்றுநோயாக மாற்றி வைத்திருக்கிறோம். சின்ன விஷயத்திலே கலைஞ்சு விட்டுடு. தெரியலனா குழந்தை மாதிரி தெரியலன்னு கேள். பல நேரங்களில் நாம் கேட்பதே கிடையாது. சாதாரணமா ஒரு கதையை நான் சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. ராமாயணம் தெரியுமா உங்களுக்கு? குட் சார். மிஸ்டர் ராம் தெரியுமா? மிஸ்ஸஸ் ராம் பேர் என்ன? வெரி குட். அவங்க செஞ்ச தப்பு என்ன? பெரிய ஒரு தப்பு செஞ்சு அவங்க சிக்கிக்கிட்டாங்களே. கோட்டை சூப்பரு, கோட்டை. உனக்கு மனசுக்கு வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். ஒரு பெண் தானே அவ. எத்தனை 1000 வருஷமா இந்த குற்றச்சாட்டு அவ மேல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கோட்டை தாண்டா, கோட்டை தாண்டா, கோட்டை தாண்டா. அவ செஞ்ச தப்பு கோட்டை தாண்டதா? ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஒண்ணு வந்திருக்கு. ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவ கோட்டை தாண்டன உடனே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவ வாழ்க்கை நாசமா போச்சு. கடைசி வரைக்கும் அவன் தன் கணவனோட சேரவே இல்லை. மண் பிளந்து உள்ள போய் செத்து போனான். அவ செஞ்ச பெரிய தப்பு அது. என் குழந்தைகளை நான் ஒன்று சொல்லுகிறேன். 16-17 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், 15-14 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்பொழுதே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஒரு சிறிய தவறு, அதை நீங்கள் உணரவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்பதற்காகத்தான் அந்த தாயின் கதையை சொல்லுகிறேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான் வாழ்க்கை. அவ செஞ்ச பெரிய தப்பு கோட்டை தாண்டது நீங்கல்ல. உண்மையா அவ செஞ்ச பெரிய தப்பு என்ன? உன் கண்ணில் உள்ள ஒரு மெஷின் இருக்குப்பா உனக்கு. இந்த கையில இந்த போன் வச்சிருக்கிற பிள்ளைங்களால அந்த மெஷினை வந்து பயன்படுத்தவே முடியல. கேமரான்னு பேர் இதுக்கு. உள்ள இருக்கு, அது ஆனே ஆகிறது இல்லை. சுயமா எதையும் யோசிக்கிறது இல்லை. இமேஜினேஷன் இஸ் மோர் than நாலேஜ். ஐன்ஸ்டீன். இமேஜின் பண்ணு, ஒரு காட்சிப்படுத்து. ஒரு பொன்மாலை பொழுது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் உட்கார்ந்துருக்காங்க. வெரி கரிஸ்மேட்டிக் கப்பல். பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ரெண்டு பேரும். 10 அடிக்கு பின்னால லக்ஷ்மணன் நிக்கிறான். இதுதான் காட்சி. வந்துருச்சா? காட்சி வந்துருச்சா?
ஆர் யூ வித் மீ? திடீர்னு ஒரு மான் வருது முன்னால. அழகா இருக்கு அந்த மான், கோல்டா இருக்கு, கொம்பெல்லாம் வைர வைடூரியமா இருக்கு. அதை பார்த்த உடனே ஆசைப்பட்டா சீத்தை. ஹை, கோல்டன் டீர் பார்த்து ஆசைப்ப. உடனே ராம, மிஸ்டர் ராம், ஐ வாண்ட் தி டீர் அப்படின்ட்டா. அவர் இருக்கிறாரு பக்கத்துல, அவரு என்ன செய்யறது? அழகான மனைவி கேட்கிறா. உடனே எந்திரிச்சா உடனே லக்ஷ்மணன் வந்தான். குழந்தைகளை, நான் சொல்லுவது ராமாயணத்தில் நடந்தது, உன் வாழ்க்கையிலும் நடக்கலாம். இது இப்படியே நடக்காது, வேற விதமா நடக்கும். எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுங்கிறதுனால சொல்றேன். எவ்ரிதிங் இஸ் அப்ளைடு தானே குழந்தைகளே. மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோமா, பிசிக்ஸ் படிக்கிறோம், எவ்ரிதிங் இஸ் அப்ளைட். கெமிஸ்ட்ரி படிக்கிறோமா, அப்ளை பண்ண தெரியலன்னா நீ கெமிஸ்ட்ரி படிச்சு பிரயோஜனம் இல்லை, பிசிக்ஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஓடுற பஸ்ல இருந்து இறங்கணும்னா பஸ் ஓடுற மாதிரியே தான் ஓடணும். பின்னால நின்று போனா கீழே விழுந்துருவேன்னு தெரியலன்னா நீ பிசிக்ஸ் படிச்சு அர்த்தமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் லைஃப். லக்ஷ்மண ஓடி வந்து சொன்னா, அண்ணி அது பொய்மான். அவ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு, மானுக்கு முதல்ல தங்க நிறம் இருக்கும், வைர வைடூரியெல்லாம் அதுக்கு இருக்கும்னு நம்பினது. செகண்ட், அது பொய்மான்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஹை இது பொய்மானா, முன்னாலேயே இருக்குது பொய்மானா, சொல்ற பேச்சு கேட்காதது ரெண்டாவது தப்பு. நல்லா தெரிஞ்சுக்க குழந்தைகளை, நாம இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறைவனின் குரல் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேரும். எனக்கு தெரியல, இறைவன் ஒருவேளை உங்களை நேசித்திருக்கலாம். அதனால் என்னை 12 மணி நேரம் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வரேன், உங்ககிட்ட வந்து இதை சொல்றேன். இறைவன் அருள் அப்படித்தான் கிடைக்கும். மெசேஜ் ஒன்று வரும், hey beautiful, I saw you in the bus stand, நீ ரொம்ப அழகா இருக்க, நேற்று நான் இரவெல்லாம் நான் தூங்கலை. இப்படி ஒரு மெசேஜ் வரும், நீ அதை உன் ஃப்ரெண்டுக்கு காட்டுவ, பாரு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு. அவ ஃப்ரெண்டு சொல்வா, ஏய் அது வேணாண்டி, டிலீட் பண்ணு, பதில் சொல்லாத, டிலீட். இது இறைவன் குரல், இது தேவதையின் குரல். இது இறைவன் உன்னை நேசிக்கிறான் என்பதற்காக உன்னுடைய பக்கத்துல வந்து ஒரு குழந்தை உன்னுடைய ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்றா, ஏய் டிலீட் பண்ணுடி, போ சாத்தான். இறைவன் உன்னை குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு குழந்தைகளே, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் எது சொன்னாலும் விளங்காது, நான் சொல்லுவதுதான் சரி என்று சொல்வாய். இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிகளை, உன் ஆசிரியர்கள், எனக்கு ஆகாத டீச்சர் தாங்க கெமிஸ்ட்ரி டீச்சர், ஆகாத டீச்சர் தான். நான் பேசும்போது இந்த என்ன கையை காட்டி சுல்தானா எழுந்திருச்சு நில்லு, நான் ஏன் பேசுற கிளாஸ்ல கூட கூட பேசிட்டே இருப்பேன். நான் +1 வரைக்கும் பேசினேன். +1ல என் டீச்சர் சொன்னாங்க, ஏன் பேசுற, வெரி ராங், பேசாத அப்படின்னாங்க. நான் மனசுல சொல்றேன், பேசுறதுக்கே பிறந்தவனா, என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? டீச்சர் சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்கார். அங்க பேசுறத நிறுத்தினதோ இங்க பேசிட்டு இருக்கேன். இதான் இறை அருள். வார்த்தைகள் யார் மூலமாகவும் வரும் என் குழந்தைகளே, அதை வாரி எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தபடி இதை பேசிக் கொண்டிருக்கேன். அவன் வந்து சொல்றான், அண்ணி இது பொய்மான். ஏய் முன்னாலேயே இருக்கு பொய்மான். அவ சொல்றா, சரி நிஜமான் தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன், அண்ணனை உன்னை விட்டு விலக்காதங்கிறான். அண்ணன் பாதுகாப்பா உன் கூட இருக்கட்டும் அண்ணி, நான் போறேன். கம்பராமாயணத்தை படிக்கிறேன் நான். கம்பராமாயணத்தில் அந்த சொல் இருக்கு, நாயக நீயே பற்றி நல்குமேயால், ராமனை நீதான் போய் இதை பிடிக்கணும், எனக்கு கொழுந்த பிடிக்கிறெல்லாம் மான் வேணாம், புருஷன் நீ போய் பிடிச்சிட்டு சொல்றாங்க. அவ செஞ்ச 3வது தப்பு. அவன் போறான், போகும்போது அவன் அரக்கன், அந்த மான் வடிவத்தில் வந்தவன் அரக்கன், அவன் அம்பு போடுறான், இறக்குறவன் லக்ஷ்மணா சீதான்னு சொல்லிட்டு செத்துட்டான். ராமன் வாய்ஸ்ல ட்ராப்.
உடனே சீதா சொல்றா, ஐயோ ராமனுக்கு அங்க ஆபத்து, லக்ஷ்மணா போய் காப்பாத்துன்னு. உன்னை விட்டு போக மாட்டேன் நீ, நான் போனா உன்னை யாராவது வந்து ஏதாவது துன்பம் கொடுத்துருவாங்க, நான் போக மாட்டேன். நீ இங்க நின்னுட்டு இருந்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், மரியாதை போய் உன் அண்ணனை காப்பாத்து. அவ செஞ்சனால அவ தப்பு, 4 தப்பு பண்ணிட்டா. முதல்ல போகும்போது, இது அனந்த ராமாயணத்துல இருக்கு, போகும்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணா, அண்ணி நான் வர வரைக்கும் நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன். ஆனா அண்ணன் வந்து அங்க செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ராஜாராமன், அவன் கோதண்ட ராமன், உன் ஜானகி ராமனா தான் உனக்கு தெரியும், அவன் எவ்வளவு பெரிய வீரன்னு எனக்கு தெரியும் அண்ணி, நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு கோடு போடுறேன், நீ இந்த கோட்டை மட்டும் தாண்டிடாத, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். உங்க அம்மா அப்பா வந்து உனக்கு கோடு போட்டு போயிருக்காங்க, வீட்டை விட்டு அனுப்பும் போது கோடு போட்டு தான் அனுப்புறாங்க. டீச்சர்கள் உனக்கு கோடு போடுறாங்க, இந்த டீச்சர்களுக்கு இவர்கள் கோடு போடுறாங்க, இவர்களுக்கு இவர்கள் மேலானவர்கள் கோடு போடுறாங்க, எல்லாரும் தான் கோடு போடுறாங்க, எல்லார்கிட்டயும் தான் கோடு இருக்கு. சீதைக்கும் ஒரு கோடு விழுந்தது முன்னால, பிள்ளைய இரு தாண்டாதன்னு. ராவணன் வந்தான், எப்படி வந்தான், எந்த விஷயத்துல வந்தான், எந்த வேஷத்துல வந்தான் ராவணன்? முனிவ. பொம்பளைங்க சீக்கிரமா ஏமாறுற வேஷம் அது, டக்குன்னு ஏமாந்துரும், அந்த உருவத்தை பத்தல ஏமாந்துரும். சாமி அந்த வேஷத்துல வந்தான். பிக்ஷான் தேகினா, வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரதற்கேற்ப நயம்பட உரைத்தனா, சங்கரன் கொடுத்த வாழ் மௌலி 10. அப்படி வரல, பிக்ஷான் தேகி, பிச்சை போடுறதுக்கு வா, கோட்டை தாண்டி வந்தாதான் உன்னை தூக்க முடியும் என்னால, வா. அவ சொன்ன, உள்ள வாங்க சாமி, கோடு இருக்கு. என்ன கோடு இருக்கு உள்ள? நான் சன்னியாசத்துல இருக்கிறேன், நான் எப்படி கிரகஸ்தத்துக்குள்ள வர முடியும்? நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, வெளில வந்து சோறு போட இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படிங்கிறான். ஐயோ போகாதீங்க சாமி, இதோ வந்துட்டேன்னு அப்படி தாண்டனா, இந்த கோட்டை அப்படி தாண்டனா, அவ்வளவுதான். பல்லாயிரம் ஆண்டு கணக்காக அந்த கோட்டை தாண்டா, அதுக்கு முன்னால மான கேட்டாலே அது யாரும் சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் மான் பொய்ன்னு சொன்னானே, அதை நம்பல, அதை சொல்றது இல்லை. நான் போய் கூட்டு வர அண்ணனை அனுப்பாத, அதை அவ பேச்ச கேட்கல, அதை சொல்றது இல்லை. அது ராமன் குரல் இல்லை அண்ணி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா அவ அதை கேட்கல, அதை சொல்ற. கோட்டத்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆபத்து உங்களுக்கு வரும், ஃபெயில் ஒன்னு ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா தப்புன்னு ஃபெயில் ஆக முடியாது குழந்தைகளை. பல்வேறு ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப் எல்லாம் ஒழுங்கா கவனிக்கலன்னா தான் ஃபெயில் ஆவீங்க. அந்த ஸ்டெப்ஸ் சரியா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். சீத்தை ஏன் கோட்டை தாண்டனா? சீத்தை ஏன் தாண்டனா தெரியுமா? லக்ஷ்மணன் போட்டான், அதனால தான் தாண்டினான். ராமன் போட்டிருந்தா பசின்னு ஒருத்தன் வரான், தாண்டிதான் இருப்பான். தாய் இல்லையா, தாண்டிதான். எப்ப அவ தாண்டாம இருந்திருப்பா? ஒரு பெண்ணா நான் யோசிச்சு பாக்குறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல பால்கனி பக்கம் நின்று எட்டி பார்க்காதம்பாங்க என்ன, சின்ன வயசுல. ஏன்னு கேட்பேன் சார் நான். எங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல போல இருக்கு அந்த வயசுல, எனக்கு புரியுற மாதிரி. 6 மணிக்கு மேல ரோட்டை வேடிக்கை பார்த்தா பொறு வரும், முகம் கெட்டு போவோம்பா. நான் அப்ப திருப்பி கேட்பேன் உங்ககிட்ட, ஏன் கூர்காவுக்கு வர்றதில்ல? அவன் அங்கதானே நிக்கிறான், வாசல்ல தானே நிக்கிறான். அது இல்ல பதில். ஏதோ ஒரு ஒழுக்கத்துக்காக அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு சொல்லு இருக்கு அதுக்குள்ளாக. இந்த நேரம் தவிர்த்து வெளியில் இருக்காது, இந்த நேரம் தவிர்த்து ஒன்றை தாண்டாது, இந்த விஷயத்தை பார்த்து இதை செய்யாது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால், டோன்ட் என்கின்ற சொல்லுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அது அடுத்தவங்க சொன்னா நம்ம கேட்கறதே இல்லை குழந்தைகளை. நீ என்ன சொல்றது? நீ என்ன சொல்றது? அவனு சொல்லட்டுமா? சீத்தை எப்போ அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியுமா? என் கணவனும் என் கொழுந்தனும் வரும் வரைக்கும் நான் இந்த குகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று அவள் தனக்குத்தானே கோடு போட்டுக் கொண்டிருந்தாள். அவள் அதை தாண்டி இருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருவர் போட்டார்கள், அதனால் தாண்டினாள். குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கைக்கான கோட்டை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன் என்று எப்படி வேணாலும் இருக்கலாம் குழந்தைகளை.
எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ட்ரி. குர்ஆன் சொல்லுகிறது இறை அருளால் எக்ஸிட் ரொம்ப சிறப்பா இருக்கணும். இந்த ஸ்கூலுக்குள்ள எப்படியோ நீங்க வந்துட்டீங்க, ஆனால் முழுமையான மரியாதையோட இந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டு வெளியில போங்க. முழுமையான மரியாதையோட வெளியில போங்க. அட்டைன் பண்ணிட்டு வெளியில போங்க. பெரிய விஷயத்தை அட்டைன் பண்ணிட்டு வெளியில போங்க. எக்ஸிட் அது ரொம்ப முக்கியம். எந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் அதனுடைய கான்சிக்வென்சஸ், அதனுடைய ரிசல்ட், அதை நினைச்சுக்கிட்டு நீ அப்படி போ. உனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால் நான் சொல்கிறேன். ஒரு 5 minutes. உன்னை கன்வின்ஸ் பண்றது இல்லை என்னுடைய நோக்கம். என்னுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு தெரியும். இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் என்னுடைய பென்சில்ல தான் குழந்தைகளை என் லைஃப் ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் அ பிடி டீச்சர். ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய, ஐ எம் an athletic. நல்லா ஓடுவேன் நான். டெல்லியில நடந்த ராஜ்பாத் ஜனவரி 26 சங்கர் தயாள் சர்மா அப்போ வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வந்து நரசிம்மராவ் சார், சென்னையில் அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா தான் சீஃப் மினிஸ்டர், ஆர்.எம். வீரப்பன் எஜுகேஷன் மினிஸ்டர், பீஷ்ம நாராயண் சிங் அவர் தான் வந்து கவர்னர். அந்த டைம்ல I was selected as a contingent leader for Indian battalion as a student. ராஜ்பாத்ல நடந்த ரைட் மார்க்கரா நடந்த பெஸ்ட் மார்ச், அந்த அவார்ட் நான் வாங்கினேன். ஸோ நான் வந்து ஐம் ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸ்போர்ட்ஸ் அண்ட் புக்ஸ், லைப்ரரிலையும் இருப்பேன், கிரவுண்ட்லையும் இருப்பேன். அந்த மாதிரி 2 இருக்கிற ஆட்கள் இல்லை. இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்க மாட்டா, அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்க மாட்டா. நான் 2த்துலையும் இருப்பேன். அந்த ஒரு வேகத்தில் நான் இதை சொல்றேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் மை லைஃப் வித் பென்சில். ஸ்போர்ட்ஸ் டீச்சராக தான் போனேன், ஒரு பிடி டீச்சராக எல்கேஜி யூகேஜிக்கு. அப்புறம் எம்ஏ யூஜிசிலாம் கிளியர் பண்ணிட்டு ரிசர்ச் போட்டுட்டு ஜேஆர்எஃப் வாங்கிட்டு ரிசர்ச் போட்டு அந்த பக்கத்துலேருந்து மேலே போகும்பொழுது லெக்சரராக வரேன். அப்படி லெக்சராக வரும்போது இங்க் பென்னா மாறுது. இங்க் பென்ல வந்து பிஎட் எல்லாம் பண்ணியிருக்கேன் சார் நான், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ரெகுலர்ல கையில வந்து பென் வருது, ரெட் பென் வருது. பென்சில்லேருந்து பென், பென்லேருந்து ரெட் பென். இப்போ வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே நான் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன். என் கையில கிரீன் பென் இருக்கு. எனக்கு கீழே 4 பேர் பிஹெச்டி பண்றாங்க. ஐ எம் அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி ஆஃப் மை டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு நான் இந்த 25 வருஷத்துல இந்த ப்ராக்ரஸை நான் காட்டியிருக்கேன். இப்போ இந்த கிரீன் பென் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற இங்க் இருக்கு இல்லையா, அதனுடைய அதிகாரம் இன்னும் ஒரு 5 வருஷத்துல கூடும். நான் அப்படித்தான் களமாடி கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு ஒரு சவால் வைக்கிறேன். நான் 5 வருஷம் உனக்கு டைம் கொடுத்துருக்கிறேன். சரி வா, 7 வருஷம் எடுத்துக்கோ. 7 இயர்ஸ்ல 10 வருஷம் எடுத்துக்கோ. ஏன், எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. வா, எங்கோ ஒரு ஃபைல் இருக்கு, எங்கேயோ ஒரு கிரீன் பென் இருக்கு, 2 ஆளை தேடிட்டு இருக்கு. ஒருத்தன் ஃபைல் எடுத்துக்கிட்டு கேபின்குள்ள நுழைஞ்சு இந்த பென் ஒருத்தங்கிட்ட வரணும். அந்த பென்னார் எடுத்து இந்த ஃபைல்ல கையெழுத்து போடணும். 10 வருஷத்துல ஒன்று ஃபைல் என்கிட்ட இருக்கும், இல்லைன்னா பென் என்கிட்ட இருக்கும். நான் உனக்கு அந்த சவாலை விட்டு கொடுக்குறேன். உன் கையில ஃபைல் இருக்க போதா, என் கையில பென் இருக்க போதா? நீ கேபின் தட்டிட்டு உள்ள வந்து மேம் அப்படின்னு என்கிட்ட கையெழுத்து வாங்க போறியா, இல்ல நான் வந்து கேபினை தட்டி உள்ள வரும்போது நீ அந்த கிரீன் பென் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்து மேம் அப்படின்னு நான் உன்கிட்ட கையெழுத்து வாங்க போறேன்னா? நான் டீச்சர் இல்லையா, நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஃபைல் எடுத்துட்டு உன் கேபின்குள்ள வர, அந்த கிரீன் பென் வச்சுக்கிட்டு நீ கையெழுத்து போடு. நீ போடு. வரணுமே. ரொம்ப கடுமையான பயணம். கிரீன் பென் கையில எடுக்கிறதுக்கான பயணம் கடுமையான பயணம். ஒரு முறை அப்படித்தான், நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல வந்து நடுவரா இருக்கிறேன். ஒரு பையன் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போறான். போன 10 வருஷத்துக்கு முன்னால 2008ல அவன் ஜெயிக்கல. ஆனா அவன் பேசினதை நான் பாக்குறேன். நான் நடுவரா சுட்டிகளுக்கு உட்கார்ந்துருக்கேன். இந்த பையனுடைய அந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தது எனக்கு. ஆனா அவன் செலக்ட் ஆகல, போயிட்டான். போன வருஷம் ராஜபாளையம் கம்பன் கழகத்துக்கு போகும்போது ஒரு டவாலி முன்னால வராரு.
ஒருத்தர் கலெக்டர் வந்து உட்கார்றாரு, ஜெயசீலன்னு பேர், விருதுநகர் கலெக்டர். அவர் வந்து ஸ்டேஜ்ல நின்று சொல்றாரு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலெல்லாம் இவங்களை நான் நடுவராக பார்த்துருக்கேன், இவங்க வந்து கம்பன் கழகத்துலலாம் நிறைய பேசுவாங்க, அவங்க வந்த உடனே என் கை கால்லாம் நடுங்கி போச்சு, அவங்க தானான்னு நின்று பார்க்குறேன். நான் சிறுவனாக பார்த்து போட்டியில் வெற்றி பெறாமல் வெளியேறிய ஒரு சிறுவன் இன்னைக்கு கலெக்டரா வந்து அங்க உட்கார்ந்துருக்கான். உட்கார முடியுங்க. ஜேர்னி, வாழ்க்கை உங்களுக்கு ஜேர்னி கொடுக்குது. எத்தனை பேர் அதை செலக்ட் பண்றீங்க? இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? யாரோ ஒருத்தர் புல்லாங்குழலாக இருப்பீங்கல்ல, யார் அது? அதனால் நான் இந்த கருத்தை சொல்லிவிட்டு போறேன். உங்களுக்கு உள்ள ஒரு இக்னைட், ஒரு விஷயத்தை வந்து இக்னைட் பண்ணிட்டு போறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த நெருப்பு இருக்கு. இக்னைட் பண்றதுக்கு தான் ஒருத்தர் இல்ல, அதை ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா அது கொழுந்து விட்டு எரியும். இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நீ எழுதி வைத்துக்கொள். இந்த விநாயகர் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். யானை நம்ம கிட்ட பிச்சை கேட்குங்க, கையை நீட்டி நீட்டி பிச்சை கேட்கும். ஆனா இதுவும் யானை தான், இதுகிட்ட நாம பிச்சை கேட்போம். அப்படித்தானே? நாம கேட்கிறோம்ல, அது நமக்கு கொடுக்குது இல்ல. வெளியில இருக்கிற யானை நம்ம கிட்ட பிச்சை வாங்குது. ஒரே காரணம் தான், யானைன்னா மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சா அது உலகத்தை அழிச்சிரும். அந்த மதத்தை அடக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு பேர் அங்குசம். பிச்சை எடுக்கிற யானை தன் பலவீனத்தை அடக்க